ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட கதை தான். இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறையா மிஸ்டேக் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா, ஒர்த்து இல்லைங்கிறத மட்டும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காளி வெங்கட் ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக இருக்காரு. அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே போலீஸ் டீமில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடி அதில் நம்மளுக்கு அண்டர் கவராக ஒரு கான்ஸ்டபிள் போனான். அவன்கிட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனானே தெரியலைன்னா, சார் கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஹார்பரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தயால்னு ஒருத்தன். போலீஸ் இன்ஃபார்மராக இல்லை, எவனாவது ஒருத்தன் மேலே சந்தேகம் வந்தால் கூட அவனை நம்மளுக்கு கொன்று புதைச்சிருவாங்க. அவனோட பணம் கூட இங்கே யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட்லியான வாட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்கி கைமாத்துறாங்க. அதே மாதிரி ஹார்பரில் நம்மளுக்கு தங்கத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது மட்டும் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் கிடையாது. இது இல்லாமல் இவங்க பெருசாக ஏதோ பண்ணுறாங்க. அது நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன். நம்ம சைமனுக்கு அர்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இந்த பிஸ்னஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் கஸ்டம்ஸில் போஸ்டிங்கில் இருக்கான். கவர்மெண்ட் சைடில் எல்லா பிரச்சனையுமே அவன் தான் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஹார்பரோட கதையை சொல்கிறாங்க. இவர் இங்கே மறுபடியும் ஹார்பர் வேலைக்கு வந்தால் நம்ம சைமனோட பையன் அர்ஜுன் அங்கே தயால்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. இங்கே தயால் நேராக நம்ம காளிவங்கிட்ட கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியே கட்டி தூக்கில் தொங்க விட்டுறாரு. இதே மாதிரியே இன்னொரு எலி 8 வருஷமாக இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. அவை யாருங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம தயாலை எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு. இப்போ நம்ம தலைவரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தேவா மேன்ஷன் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவரோட நண்பர் ராஜசேகர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட டெட் பாடியை பார்க்கறதுக்காக இங்கே நம்ம தேவா வந்தால் அவரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் கண்ட மாணிக்க திட்டி, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, எங்கள் அப்பாவோட பணத்தை கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்க இவரோட நண்பர்கள் மூலிமா சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி சாகலை, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த. இந்த விஷயத்த நம்ம ஸ்ருதிஹாசனை கூப்பிட்டு உங்கள் அப்பா நார்மல் டெத்து கிடையாது, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லாதப்ப எங்கள் அப்பா தான் எனக்கு அம்மா மாதிரி இருந்து வளர்த்தாரு. இப்போ எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து நான் தான் வளர்க்கணும். உங்கள் கூட இருந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சி பழி வாங்கினா எங்கள் அப்பா உயிரோட வந்துடுவாரா? இது எங்கள் அப்பா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எனக்கு என் தங்கச்சிகளோட வாழ்க்கை தான் முக்கியம்னா, எம்மா உனக்கு அவன் அப்பா, எனக்கு அவன் நண்பன், அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சி அவனை கொன்னவனை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அதே மாதிரி நம்ம சத்யராஜோட டெத்தில் நம்ம சார்லி கலந்துருப்பார். இவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி அவங்ககிட்ட இப்போ இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது தான் இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இவர் வேலை பார்த்த இடத்துலேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சேர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த எலக்ட்ரிக் சேரை கவர்மெண்ட் முன்னாடி ப்ராஜெக்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோட்டில் இறந்து போன நாய், பன்னி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் அந்த எலக்ட்ரிக் சேரில் வச்சு அந்த மிஷின் ஆன் பண்ணோம்னா அப்படிங்கிற செகண்டில் எந்த வித மாசு எதுவுமே இல்லாமல் அது அப்படியே எலும்பு கூட இல்லாமல் சாம்பல் ஆகிடுது. ஆனால் கவர்மெண்ட் சைடில் அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது தப்பான அவங்க கையில் போணுச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பாட்டுக்க கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருந்தார். சைமன் அவரோட வாழ்க்கையில் வர்ற வரைக்கும்னா நம்மளுக்கு சைமனை பற்றி காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங்ஸ்டராக அந்த சிண்டிகேட்லேயே ஃபார்ம் ஆகிருக்காரு. ஆனால் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த சிண்டிகேட்டில் இருக்க யாருக்குமே தெரியலை. அவரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கும்பல் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தயால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம சைமனை காப்பாற்றி கண்ட மணிக்கே கத்தியால் குத்து வாங்கியிருப்பார். நம்ம சைமனையும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து தப்பிச்சோம்னா மொத்தம் 30 டெட் பாடிட்டு அன்றைக்கி கிடக்கு. இதை எப்படியாவது நைட்டோட டிஸ்போஸ் பண்ணணும், என்ன தாண்டா பண்ணுறதுன்னு கேட்டால் அப்போ தான் அவரோட பையன் சொல்கிறாரு, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அவன் இதுக்கு சம்மதிப்பானான்னு தெரிலனா அப்போ தான் நம்ம சத்யராஜை கூட்டிகிட்டு இந்த சேரை வச்சு நீ எப்படியாவது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுனா நான் கண்டுபிடிச்சிருக்க சேரை வச்சு சின்ன சின்ன அனிமல்ஸை மட்டும்தான் டிஸ்போஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மனுஷங்களை வச்சு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாதுன்னா எப்படியாவது நீ ட்ரை பண்ணி உடனே எனக்கு கண்டுபிடினா. அப்போ நம்மளுக்கு அந்த சேரை ஒன்று ரெடி பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி அங்கே இருக்க டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஸ்ருதிஹாசன் தான். ஒரு வழியாக நம்மளுக்கு எல்லா டெட் பாடியும் டிஸ்போஸ் பண்ணோம்னா நம்ம சைமன் மிரண்டுறாரு. இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லுவேன்னா நான் பயப்பட மாட்டேன், ஆனால் உன் பிள்ளைகளை வளர்க்கணுன்னா உனக்கு பணம் தேவை, எனக்கு நீ தேவை, இந்த ப்ராஜெக்டை நீ எனக்கு ரெகுலராகவே வேலையாகவே பாருன்னு சொல்லிட்டு இவருக்குன்னு தனியாக ஒரு குடோனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தொடர்ந்து அவங்க கொண்டுட்டு வர டெட் பாடிஸை எல்லாத்தையுமே இவர் இந்த மாதிரி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்காரு.
அதே சமயம் தயாளுக்கு இப்போ போலீஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வருது. என்னன்னா இவங்க டெட் பாடி ஒன்று தூக்கி கடலில் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கும். மேலிடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வருது. எப்பா இத்தனை நாள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள், அடுத்து ஒரு டெட் பாடி கரை ஒதுங்கினுச்சின்னு சொன்னோம்னா பிரச்சனை பெருசாகிடும்னா நம்ம தயாளு இது எப்படா சரி பண்ணுறதுன்னா அப்போ தான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. கரெக்டாக இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம ராஜசேகரோட அவன் பொண்ணு ஒன்று இருந்துச்சுல, அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு. அங்கே நம்ம ஸ்ருதியை கூப்பிட்றதுக்காக வந்தால் நம்ம தேவா அங்கே இருக்காரு. அத்தனை ஆட்களை அடித்து நம்மளுக்கு துவம்சம் பண்ணோம்னா நாங்கள் சைமனோட ஆளுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாண்டா வந்திருக்கோம்னா அதை நீங்கள் முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே என்ன விஷயன்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு அந்த பொண்ணு மேலே கையை வச்சிங்கன்னா அதனால தான் அந்த சேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பொண்ணை தேட வேண்டியதில்லையே, என்னையே தானே கூப்பிட்டுட்டு போகணும், எனக்கு தானே அந்த சேரை ஆப்ரேட் பண்ண தெரியும்னு நம்ம ஸ்ருதியை கூப்பிட்டுட்டு நம்ம தேவா அங்கே போகிறாரு. உங்களுக்கு இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியுமானா அதைத்தானே நாங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கோன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த சேரை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்மளுக்கு டெட் பாடிகள் வர ஆரம்பிக்குது. அந்த டெட் பாடியை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க அதே மாதிரி சாம்பலாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சைமனோட பையன் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு பிஏவை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தயாளுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நம்ம இதில் இருக்க குடோன் இன்சார்ஜ் சிவா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போலீஸை பார்த்து பேசிட்டு வந்திருக்கான், அவனை கொஞ்சம் என்னன்னு சொல்லி விசாரின்னு சொன்னால் நம்ம தயாளு அவனை கூப்பிட்டு அடின்னு அடித்து விசாரிக்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைமன் அங்கே வந்துட்டாரு. அங்கே இருக்க சுத்தியில் எடுத்துகிட்டு அவனை ஓங்கி அடிக்க போகிறதோட அங்கே நம்மளுக்கு கட் பண்ணால் இங்கே நம்மளுக்கு ரஜினியை சுத்தியும் காட்டுறாங்க. இந்தாங்க பணம் வந்துருச்சு, இது உங்களோட பங்கு, இந்த பங்கு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம்னா தயவுசெய்து சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் வர வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு நம்ம தேவா சொன்னோம்னா ஏன் சார் பணம் நிறையா வருதா, உங்களுக்கு பணம் தேவைப்படுதா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏன் பணம்னு அலையிறீங்க, இங்கே நம்ம பணத்துக்காகவா வந்தோம், என் நண்பனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அது வேணாம் சார், எனக்கு என் தங்கச்சிங்க இருக்குது, என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் காதல்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படியாவது என் தங்கச்சியை கரையேற்றணும்னு சொல்லிட்டு பாடாப்பட்டு இருக்கேன். நம்ம தேவா சொல்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் சைமன் தான், ஆனால் நான் சைமனை எப்போ சந்திப்பேன்னு சொல்லி தெரியலைன்னா அங்கே சைமன்ட்டு அழைப்பு வருது, 2 பேரையும் வர சொல்லியிருக்காங்கன்ட்டு. அங்கே போய் பார்த்தோம்னா சைமனு ஆமாம் நீ தான் தேவாவா, அங்கே ஒரு 2 டெட் பாடி வச்சுருக்கேன், அதை டிஸ்போஸ் பண்ணணும், போய் பார்த்துட்டு வான்னு சொன்னால் நம்மளுக்கு பச்சாம்பாரு ட்விஸ்ட்டுன்னு அங்கே அந்த டெட் பாடியை பார்க்க போனால் ஒன்று சிவாவோடது இன்னொன்று தயாளோடது. நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கரெக்டாக சைமன் ஓங்கி அடிக்க போனவர் சிவாவை அடிப்பார்னு பார்த்தா ஓங்கி தயாளை அடித்து அவரை மரண அடிக்கிறாரு. 8 வருஷமாக என் கால்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்த எலி இன்னைக்கு தான் என்கிட்ட மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தயாளை விட்டு கொண்டே எடுத்துடுறாரு. இங்கே நம்மளுக்கு தேவாவை சைமன் பார்த்தோன்னே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லையேனா, இல்லை சார் எனக்கு தெரில சார்னா தயாளோட டெட் பாடியை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி போத 8 வருஷம் கழிச்சு மாட்டினால சைமன் என்ன பண்ணுவான்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியணும் அப்படின்றாரு. நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க இது நம்மளுக்கு தேவையானா, அவன் என்னை நம்பணும்னா அவன் சொல்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ் பின்னாடி போய் அவனை புதைச்சிருவோன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தயாளை குழி தோண்டி புதைச்சோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தயாளை அங்கே கையை தூக்குறாரு. என்னடா புதைச்சதுலேருந்து கையை வெளியே வருதுன்னு கையை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே மூச்சு திணறி நம்மளுக்கு தயாளை எந்திரிச்சு உட்காந்துருந்தா நம்ம பிரீத்தி சொல்கிறாங்க இவரை தலையில் அடித்த அடியில் மூளை வந்து டெம்பரவரியாக கிளாட்டாக இருந்தது, இப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாதுன்னா நம்ம சைமனோட அடியாளுக்கு தேவா வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு. டேய் தயாள் இன்னும் சாகலடா, அவன் உயிரோடு எந்திரிச்சு உட்காந்துருக்கானா, டேய் இதை நீ வேறு யார்ட்டையும் சொல்லாத, அவன் கோடிக்கணக்கான பணத்தை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான், அது எங்கே வச்சுருக்கான் என்னங்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம், உனக்கு அதில் ஒரு பங்கு தரேன்னு சொல்கிறான். அந்த அடியாள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் பேசினது எல்லாத்தையுமே சைமனோட ஆள் கேட்டுட்டு நேராக போய் சைமன்கிட்ட சொல்லிடுறான். சைமன் உடனே தேவாக்கு ஃபோன் அடிச்சுட்டு இப்போ உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை உடனே அடித்து கொன்று அவனை அங்கேயே புதைச்சிரு, நீ எனக்காக ஒன்று பண்ணேனா நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவனை அடித்து கொல்ல போகிறாரு. அவன் சார் ப்ளீஸ் சார் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது சார், தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார்னு கெஞ்சிறான். ஆனால் வேறு வழியே இல்லை, இவனை கொன்று புதைச்சா மட்டும்தான் நான் சைமனோட கையால் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவாவனை அங்கேயே அடித்து கொன்று புதைச்சிற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அடியாள் வந்துட்டு டேய் நான் தான் அவன் உயிரோட வச்சிருக்க சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அவனை புதைச்சேன்னா அவன் ஐயோ அம்மானை கத்துறான், கமிஷனர் ஆஃபீஸ் பின்னாடி என்னை மாட்டிட்டு உள்ளே போக சொல்றியா, அதனால தான் கொண்டு புதைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நேராக சைமனை பார்க்க வராரு. சைமனை பார்க்க வந்தா சைமன் சொல்கிறாரு நான் உனக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ காமிச்சோம்னா அங்கே நம்மளுக்கு சத்யராஜ நம்ம தயாள் தான் பார்த்தீங்கன்னா நெஞ்சிலேயே பாங்குன்னு அட்டின்னு அடிச்சு அவரை ரத்த வாந்தி எடுக்க வச்சு கொண்டிருப்பாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே கண்ணு கலங்குது.
அவர் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் தயாளோட காதில் மட்டும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்போ தெரியுதா நான் ஏன் அவனை உன் கையாலேயே கொல்லுன்னு சொல்லி சொன்னேன்னு. நீ ராஜசேகரோட அசிஸ்டண்ட்டு கிடையாது, ராஜசேகரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுங்கிறாரு நம்ம சைமனு. அப்படி இருந்த எதுக்காக உன்னை கூடவே வச்சுருந்தேன் தெரியுமா? நீ வெளியே இருந்தால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக தான் உன்னை கூடவே இருக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதே மாதிரியே நீயே அவனை கொன்னுட்டேன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் கத்துறாரு நம்ம சைமன். சொல்கிறாரு, அது செத்து போன ராஜசேகருக்கும் நீ கொன்ன தயாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னா. நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுனா 30 வருஷமாக நான் சாப்பிடலன்னு சொல்லி சொன்னவர் நண்பனை இப்படி கொன்னதை பார்த்தோன்னே அங்கே இருக்க சரக்கெடுத்து அடிச்சிட்டாரு. அதே சமயம் நம்மளுக்கு அங்கே காமிக்கிறாங்க நம்ம தயாளை பார்த்தீங்கன்னா உயிரோட ட்ரெயின் ஏற்றி அனுப்பியிருப்பாரு. நீ மறுபடியும் சைமன் கண்ணில் பட்ட உன்னோட சேர்ந்து நானும் சாக வேண்டியது வந்துடும், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி நானே உன்னை கொன்றுவேனா சார், நான் கண்டிப்பாக வரமாட்டேன் சார், இங்கேருந்து எப்படியாவது நான் கண்காணாமல் இடத்துல போய் புடச்சிக்கிறேன் சார்னா. இவர் இப்படி ரத்த வெள்ளத்தில் இருக்கார், இவரை நான் தனியாக அனுப்ப முடியாதுன்னு நம்ம ஸ்ருதி சொன்னால், நீ போக வேணாம் நான் வேற ஒரு ஆள் அனுப்புகிறேன்னா, இல்லை நானே போகிறேன் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி அங்கே அனுப்பி விட்ருப்பாங்க. இவர் இங்கே அப்படியே டென்ஷனாக இருந்தோம்னா கரெக்டாக நம்ம தயாள் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, ஏண்டா நான் என்ன சொன்னாலும் நம்புவியா நீ, இவளை என்னையை நம்பி அனுப்பி விட்ருக்க நீ? நம்ம தேவா கேட்குறாரு, ஏண்டா ராஜசேகரை கொன்னேனா? ஓ உனக்கு படமே போட்டு காமிச்சிட்டாங்களாண்ணா? என் நண்பே சாகிறதுக்கு முன்னாடி உன் காதில் என்னடா சொன்னானா, பவர் ஹவுஸ்னு ஏதோ பைத்தியகாரத்தனமாக சொல்லிட்டு செத்துட்டான்டானா. அப்படியே நம்ம ரஜினி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு பழசை நினச்சி பார்த்தோம்னா யங் ஸ்டேஜில் நம்ம ரஜினி சத்யராஜ் மட்டும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சத்யராஜ் சொல்கிறாரு, நீ அனாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் உனக்கு என் தங்கச்சி முக்கியமாக இந்த குடி முக்கியமானு சொல்லிட்டு நீ குடிச்சிட்டு அனாவசியமாக இப்படி பிரச்சனை பண்ணி இங்கே பாரு 20 பேருக்கு மேலே வெட்டி சாச்சிருக்குங்கிறாரு. சரி இன்னைக்கோட கடைசி, உனக்காக நான் குடியை விடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கோட தான் குடியை விட்டுருப்பாரு. அப்படியே இவங்க உட்காந்து பேசின காரை நம்மளுக்கு தள்ளி காமிச்சோம்னா சுற்றி ஒரு 20-25 பேரை ஒரு வெட்டி வீசிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்மளுக்கு தயாளு ராஜசேகரை கொன்னதை காட்டுறாங்க. நம்ம ராஜசேகர் பார்த்தீங்கன்னா இவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்ததுனால நம்ம தயாள் இவரை கட்டி போட்டு அடின்னு அடித்து வெளுத்து எடுத்துருவார். நீ பாட்டுக்க வந்தியா, பணத்தை இறைச்சியா, பணத்தை வாங்கினியான்னு போயிருக்காம என்னையை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட? இப்போ என்னாலேயே நீ சாக போறியனா? நீ என்னை கொள்றதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் உனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் தரேன். என்னை நீ கொன்னாலும் அதை ஒரு நார்மல் டெத்தாக மட்டும் காமிச்சு ஊரை ஏமாத்திரு. ஒருவேளை என்னை நீ கொலை பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைனில் வச்சிருக்கேன், அவன் ஆன்லைனுக்கு வந்துட்டானா உன்னைய, உன் பாஸை, உன் கூட்டத்தை ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டானா? அப்படி யாரா ஒருத்தன் வருவானா? வருவான்டா, நீ பாப்ப. அப்படி வந்து அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமானா அப்போ தான் சொல்கிறாரு பவர் ஹவுஸ், இந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிடுன்னு. இப்போ நம்ம தயாள் பார்த்தீங்கன்னா தேவாவை மிரட்டிட்டு இருக்காரு. நான் அங்கேருந்து என்னென்ன வேலை செய்ய வேண்டியது பாக்கி இருந்துச்சோ அதை பூரா ஊ மூலியமாக தான் நான் முடிக்க போகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலைன்னா இங்கே இவளை நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஃபைலை வாங்குங்கிறாரு. ஒரு டாய்லெட் பாத்ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடனே வச்சுருக்காரு. அதில் ஏகப்பட்ட தங்கம் பணம் நகைன்னு சொல்லிட்டு நம்ம தயாள் ஒழிச்சு வச்சுருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ஒரு பிஏவை லவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவங்க கேட்குறாங்க எப்படி நம்ம கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்க மாட்டார், அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் அர்ஜுன் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே சுத்த சொல்கிறேன்னா, நீ கவலைப்படாத, அப்பாவுக்கு நம்பிக்கையான ஆளாக இப்போ ஒருத்தர் தேவான்னு வந்திருக்காரு, நான் அவர் மூலியமாக எப்படியாவது அப்பாட்ட நம்ம காதலை கொண்டு போய் எப்படியாவது சேர்த்து வைக்க சொல்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம தேவாவை பார்த்து, சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ சொல்லுங்கள், அப்போ நான் அந்த விஷயத்த சொல்கிறேன்னா சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தயாள் சொன்ன மாதிரி அங்கே இருக்க ஒரு குடோனில் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனோம்னா அங்கே நம்மளுக்கு இன்னொருத்தனை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்குது. அங்கே இருக்க டீம் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, இவனை நீ சைமன் வர்ற வரைக்கும் பத்திரமா உங்ககிட்ட வச்சிரு, 3 நாள் கழிச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம், எப்படியும் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அதில் உனக்கு ஒரு ஷேர் தரோன்னு. சரி ஓகேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போனால் போகிற வழியிலே டக்குன்னு அவங்க ஆட்களுக்கு டவுட் ஆகி, ஆமாம் நாங்கள் அந்த குடோனில் இருக்க லாக்கரில் எங்களுக்கு அசஸ் இருந்துச்சுன்னு உட்காந்துருந்தோம், உனக்கு அங்கே லாக்கர் நம்பரே தெரியாது, எப்படி நீ உள்ளே வந்தேன்னா அங்கே இருக்க அத்தனை பேருமே தேவா வெட்டி வீசிட்டு அவனை காப்பாற்றிடுறாரு. இப்போ உன் உயிரையே நான் காப்பாற்றிருக்கேன், எனக்கு நீ மரியாதையை எல்லா உண்மையை சொல்லணும்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லா உண்மையை சொல்கிறாங்க. இவங்க இந்த ஹார்பருக்கு வேலைக்கு எடுக்கும்போதே எல்லாட்டந்துமே பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டுமே எடுக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரோட ஆர்கன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அவங்கள தான் வேலைக்கு எடுக்கிறாங்க.
எப்போ அவங்களோட ஆர்கன்ஸ் தேவைப்படுதோ அவங்கள கொன்று ஆர்கன்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த சேரில் வச்சு எரிச்சிடுறாங்க. அடுத்து யார் யாரோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க போகிறாங்க செய்கிறாங்கங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஃபைலில் இருக்குன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஸ்ருதியோட பேரும் இருக்குது. அப்படின்னா அடுத்து அவளையும் கொன்று அவள்கிட்ட ஆர்கன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு நம்ம தேவா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஃபைல் எல்லாமே கையில் வந்துருச்சுன்னு தயாள்கிட்ட சொன்னோம்னா அடுத்து தயாள் சொல்கிறாரு, உனக்கு அடுத்து இருக்க முக்கியமான வேலை என்னென்னா அர்ஜுனை போட்டு தள்ளணும்னா, டேய் இந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே அவன் ஒருத்தன் தாண்டா நல்லவன், அவனை ஏன்டா கொள்ள சொல்கிறேன்னா, இந்த விளக்கம்லாம் நீ பேசுகிறேன்னா இங்கே இருக்க நான் பிரீத்தியை போட்டு தள்ளிடுவேனா, வேறு வழியே இல்லாமல் அர்ஜுன் தனியாக பேசணும்னு சொன்னேன்ல வா கிளம்புவோன்னு சொன்னால், கரெக்டாக நம்மளுக்கு காரில் கூப்பிட்டுட்டு கிளம்பும்போது, சார் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால், சார் என்ன சார் இந்த சைடு போகாமல் தனியாக வேறு ரூட்டுக்கு போகிறீங்கன்னா, நம்ம அர்ஜுன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு, சார் ரெகுலராக போகிற ரூட் இல்லாமல் வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போகும்போதே தெரியும் சார் நீங்கள் என்னை முடிச்சிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள்கிட்டருந்து நான் இதை எதிர்பார்க்கல சார், இந்த லைனில் இருக்கும்போதே தெரியும் எனக்கு இருந்தாலும் சாபம் நிச்சயம்னு, ஆனால் உங்கள் கையால் வரும் நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போனோம்னா, இவங்க காரில் போகிறத அங்கே சைமனுக்கு அவரோட ஆள் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தேவா அர்ஜுனை தனியாக கூப்பிட்டுட்டு ஒரு பீச் ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கான், எதுக்காக போகிறான்னு டவுட்டாக இருக்குன்னா, சரி நீ அவனை சத்தம் இல்லாமல் ஃபாலோ பண்ண, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அர்ஜுனுக்கு அடித்து பார்க்குறாரு. ஆனால் அர்ஜுனோட ஃபோன் அட்டன் ஆகவே இல்லை. அங்கே பீச்சில் போய் வண்டியை நிப்பாட்டினா, சார் நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குறாரு. டக்குன்னு நம்மளுக்கு காரை ஆன் பண்ணால் எதுக்கு நபரோட லவ்வர் உட்காந்துருக்காங்க. சார் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்டா, தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னை உயிரோட விடுறதுக்கு காரணம் நீ எங்கிட்டாவது போய் நல்லாரு, ஆனால் இந்த ஏரியா பக்கமே என் கண்ணிலே பட்டுறாதுன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் அங்கே கார்லேருந்து இறக்கி விட்டுட்டு இவர் வேகமாக கிளம்புறாரு. ஆனால் இவர் கிளம்பி கொஞ்சம் தூரம் காரில் வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு தயாள்கிட்டருந்து மெசேஜ் வருது, நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம ரஜினி பார்த்தீங்கன்னா அப்படியே நொந்து போய் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம தயாள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை மாடியிலேருந்து அப்படியே கயிறை பிடிச்சி தொங்க விட்டுருக்காரு. அவ்வளவு தூரம் சொல்லி நீ அவனை கொல்லாமல் உயிரோட விட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ இவ சாக போகிறான்னா நம்ம ரஜினி ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார்னா, இவ சாகிறது உறுதிடா உன் கண்ணு முன்னாடியான்னு சொன்னால் டக்குன்னு மாடுலேஷனை மாற்றி, ஏண்டா நான் என்ன உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நினச்சியா, நீ பண்ண பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா, எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னது தான். இப்போ உன்னோட லாக்கர் ரூமில் போய் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லனா, இவரோட லாக்கர் ரூமே எம்டியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்ருதியோட 2 தங்கச்சியுமே போட்டு தள்ளுறதுக்கு ஆளை போட்டிருப்பாரு, அங்கேருந்து தங்கச்சிகளையுமே காப்பாற்றிட்டாரு. இதை விட உனக்கு ஒரு ஹைலைட் இருக்குடா, நான் அவனை இறக்கி விட்டு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நீ அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அர்ஜுன் உன்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படின்னா அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கணும். அதான்டா வேற யாரும் இல்லை, உன் ஒய்ஃபு கல்யாணி அப்படின்னா மரண ட்விஸ்ட்டு. அந்த பிஏ வேற யாரும் கிடையாது, நம்ம தயாளோட ஒய்ஃபு. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்னா, நம்மளுக்கு அந்த பிஏவை தூக்கி கரெக்டாக கரண்ட் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. மரியாதை அவளை கழட்டி விடுறேன்னா நம்ம ஸ்ருதி அங்கேருந்து தப்பிச்சு கீழே கார் இருக்கு ஏறி வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியை வர சொல்லிடுறாரு. அதே சமயம் நம்ம சார்லிட்ட சேரோட கண்ட்ரோலை கொடுத்துட்டு நீ இவளை எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கோனா, நம்ம சார்லி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. எப்பா இது வரைக்கும் உன்னோட லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாராவது உன்னோட கூலி நம்பர் 5821 யாராவது சொல்லியிருக்காங்களாண்ணா? இல்லைடா, ஏன்டா கேட்குறேன்னா, யார் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி 5821 உன் கூலி நம்பரை சொல்கிறாங்களோ அவங்க தான்ப்பா உன்னோட பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே, இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலைனா, இல்லைப்பா ராஜசேகர் உன்ட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்காக ஒரு தடவை வந்தான், ஆனால் என்ன நினச்சான்னு தெரில, மேன்ஷனில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான், அவன் இந்த விஷயத்தை மட்டும் என்னைக்கு இருந்தாலும் உன்ட்ட சொல்லி சொன்னான்ப்பா, அது இப்போ தான்ப்பா எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே அங்கே மேன்ஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. டே இது வரைக்கும் யாராவது ஃபோன் பண்ணி என் கூலி நம்பரை சொன்னாங்களாண்ணா? இல்லையண்ணேண்ணா, யாராவது ஃபோன் அடித்தா உடனே எனக்கு ஃபோன் அடிங்கிறாரு. அண்ணே அதே மாதிரி இங்கே ஒரு 20 பேர் அடியாளுக்கு மாதிரி இருக்கண்ணே, ரூம் கேட்டு வந்திருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் தைரியமாக ரூம் கொடு, நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறாரு. இவர் இங்கேருந்து கிளம்புன உடனேவே நம்ம கல்யாணி கதறி அழுகிறாங்க. அர்ஜுன் என்னை மன்னிச்சிரு அர்ஜுன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், ஆனால் நான் இது எல்லாமே பார்த்தேன்னா எங்கள் அம்மாக்காக தான் செஞ்சேன், எங்கள் அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினா அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஒன்றை அடிச்சே செஞ்சேன், என்னை நீயே தயவு செய்து சுவிட்ச் ஆன் பண்ணி எரிச்சு கொன்று, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க விரும்பலைன்னா. ஆம்பளைங்க இழிச்சவாயங்க அழுதுகிட்டே போய் அவளோட லாக்கை ஃபுல்லாக எடுத்து விட்டோம்னா அவங்க மறுபடியும் அப்படியே கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் அர்ஜுன், ஆனால் நான் இதுக்கு மேலே உயிரோட வாழவே விரும்பலைனா, வேணா தயவுசெய்து இங்கேருந்து போயிருனா, ஏண்டா பாடு நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவியாடானா, பொய்யால் மரண ட்விஸ்டாக காட்டுறாங்க. நம்மளுக்கு ஏஜென்ட் டீனா மாதிரி அங்கே இருக்க அத்தனை ரஜினி ஆட்களையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. நம்ம அர்ஜுனெல்லாம் அடித்த மண்டையை உடைச்சா
நம்ம சார்லி அந்த சேரில் உட்கார வச்சு அவங்க எரித்து சாம்பலாக்கிடுறாங்க. உடனே இங்கே தயாளுக்கு ஃபோன் நிற்கிறாங்க. ஏய், அறிவில்லை உனக்கு? எப்படி தப்பிக்கிறது என்னங்கிறது தெரியாது. உடனே அந்த பொண்ணை விரட்டி பிடி. இங்கே அர்ஜுன் என் கண்ட்ரோலில் இருக்கா, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா அதை மட்டும் செய்யணும். அவர் அங்கே பிரீத்தியை விரட்டிட்டு போகிறாரு. ஆனால் அங்கேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினில் ஏறிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தேவாவும் மேன்ஷனுக்கு வந்திருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் தேவாவை சுற்று போட்டோம்னா அத்தனை பேர் அடிச்சு துவம்சம் பண்ணால் நம்மளுக்கு லேண்ட்லைனுக்கு பிரீத்தி ஃபோன் பண்ணி, என் பேர் பிரீத்தி, நீங்கள் யார் என்னெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை சொல்ல சொன்னாருன்னு 5821 சொன்னால் அப்போ இதுதான் நம்ம பொண்ணுங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடுற ட்ரெயின்லேருந்து நம்ம ரஜினியோட அடியாள் நம்ம தயாளை தள்ளிட்டு அவரை கீழே விழுந்துடுறாரு. நம்ம கல்யாணிக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, அவள் என் கையிலேருந்து தப்பிச்சிட்டானா, அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காமிச்சா இவங்களும் அதே ட்ரெயினில் தான் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே 2770 காரில் ஏறு, சைமனுக்கு நீ மரண பயத்தை காட்டணும்னு சொன்னால் அந்த காரில் இருக்கிறது நம்ம அர்ஜுனு. கையும் வாயும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சைமனுக்கு தயாள் ஃபோன் அடிக்கிறாரு. இவரை பார்த்த உடனே நம்மளுக்கு வீடியோ காலில் சைமன் டென்ஷன் ஆகிட்டாரு. நீ இன்னும் சாகலையா, உயிரோடு இருக்கியானா? சார், நீங்கள் நான் தான் போலீஸ்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க சார். நான் எதுவுமே பண்ணலை சார். எல்லாத்துக்கும் காரணம் தேவாதா சார். இப்போ இந்தா இவனை கொல்ல சொல்லியிருக்கா சார். கொல்லலைன்னா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையுமே கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கா சார். என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்லிட்டு சைமன் கண்ணு முன்னாடியே அவரோட பையன் அர்ஜுனை குத்தி நம்மளுக்கு கொன்றுறாரு. நம்ம சைமன் சொல்கிறாரு, நான் இந்தியா வந்து இறங்குறதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இருக்க ஒருத்தனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அத்தனை பேர் என் கூட உனக்கு கொண்டு வந்துருங்கடான்னு. அங்கே நம்ம தேவாவை அத்தனை பேர் வெட்டி வீசினோம்னா நம்ம தேவாவை அடிக்க வந்த அடியாள் சொல்கிறான், நீ யார், என்ன, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஒரு ஹார்பரில் கூலியாக வேலை பார்த்தீங்க. அங்கே வேலை பார்த்ததில் 18 பேரும் இப்போயும் உங்க கூட ஒன்றா தான் இருக்காங்கிறது எல்லாமே தெரியும்னா, 18 பேர் இல்லடா 19. காளிசா அப்படின்னு கத்துனா உள்ளேருந்து நம்ம உபேந்திரா வராரு. நம்ம தலைவரோட மாசா உள்ளே இறங்கி அத்தனை பேர் அட்டிச்சு துவம்சம் பண்ணுறாரு. அதே சமயம் கரெக்டாக நம்ம ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா டக்குன்னு அங்கே வர நம்ம கல்யாணி, சார் உங்களை மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார், கொஞ்சம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனால் அங்கே வர்ற சைமனோட ஆளுக்க, சார் உங்களை குடோனுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார், வாங்க ஹார்பருக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம தயாளை வீடியோ காலில் வச்சு கல்யாணியை அவர் கண்ணு முன்னாடி இங்கே நம்ம சைமன் போட்டு தள்ளிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகிட்ட கேட்குறாரு, ஆமாம் தேவா உனக்கு என்ன வேணும்னா, சார் அந்த சார் எப்போ வருவார்னா கரெக்டாக நம்ம தேவா அங்கே வந்துடுறாரு, இவளை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் ரெடியாக வைங்க, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ உடனே அவளுக்கு ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீ இப்போ மரியாதையாக உன்னோட கதையை சொல்லுன்னு சொல்லி கேட்டால் நம்ம தேவா சொல்கிறாரு, என்னை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல, இன்னமா என்னைய உனக்கு ஞாபகம் இல்லை? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பன் கூலிக்காரவங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக அவனை எல்லாரும் முன்னாடியும் அடித்து கொன்று தரன்னு இழுத்துட்டு வந்த அதே தேவா தாண்டா நானுன்னா. அப்போ தான் இவருக்கு கெஸ் ஆகுது, இவர் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவாவை பார்த்துருப்பாரு. இங்கே இவங்க 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை நடந்தா நம்ம சைமனை கொன்னா, சைமன் சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்னைய கொன்னா இங்கே இன்னொருத்தையும் வருவான்டா, அவனை நீ பார்த்து பதில் சொல்லி தாண்டா ஆகணும்னா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிஷின் கன்னோட பெரிய டீமே வந்து இறங்குது. மொத்த பேரையும் தூக்கிட்டு போனோம்னா அங்கே நம்மளுக்கு பாலைவனத்தில் இறங்குறது நம்ம அமீர் கானு. அங்கே மாசாக இறங்கினவர் அங்கே இருக்க நம்ம சைமனோட ஆளுக்கு அத்தனை பேரை சுட்டு தள்ளிட்டு நம்ம தேவாவை வெட்டி கொல்ல போகும்போது, உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு அவரை சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கிறாங்க, இவர் சைமனோட அப்பாவை கொல்லும்போது அவருக்கு பார்ட்னராக இருந்தவரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கானு. ஏய் நீ தேவா தானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கேன், எல்லாரும் முன்னாடி மாசா நீங்கள் அவரை அடித்து கொன்று இழுத்துட்டு வந்தது எனக்கு நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி பட்டீங்கன்னு சொல்லிட்டு இவரை ஒரு ரோல் மாடலாகவே எடுத்திருக்காரு நம்ம அமீர் கானு. எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் நேராக போய் நம்ம அமீரோட அப்பாட்ட சொல்கிறாரு, இதுக்கு மேலே மறுபடியும் கூலிக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா உன் பையனே நான் விட மாட்டேன்னா, இல்லை இனிமேல் எந்த கூலிக்கு எதுவுமே ஆகாது நான் பார்த்துக்கிறேன்னா, அங்கே நம்ம தயாளை தூக்கிட்டு வந்து விடுறாங்க. அங்கேயே நம்மளுக்கு ஜேசிபி வச்சு பெருசாக குழி தோண்டி அவரை புதைச்சிட்டு மேலே நம்மளுக்கு சிமெண்ட்டை வச்சே பூசினா நம்ம அமீர் கான் கேட்குறாரு, ஆமாம் எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவனை நம்ப முடியாது, மறுபடியும் புதைச்ச இடத்துலேருந்து வெளியே வந்தாலும் வருவியான், அதுக்காக தான் அப்படின்றாரு. நண்பா இதோட இந்த படம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாதம் நம்மளுக்கு முடியுது. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க.